வருகை தந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய ஆரம்ப ஜெபம் ஏறெடுக்கும்படியாக அண்ணன் ரவி அவர்கள். ஜெபிப்போம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களை மறவாத தேவனப்பா, எங்களை கண்ணின்மணியை போல காக்கிற தேவனப்பா, எங்களை ஏந்துகிற தேவன் நீர், எங்களை சுமக்கிற தேவன் நீர், எங்களை தப்புவிக்கிற தேவன் நீரப்பா. இந்த மனமகிழ்ச்சியான இந்த இரவு வேளையிலே ஆண்டவரே, இந்த இணையதள வழியிலே ஆண்டவரே, நாங்கள் ஒருவர் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய அன்பை பகிரும்படியாக இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு அருளி செய்த உடைய மகா பெரிய தயவுக்காக ஆண்டவரே நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுடைய கடந்து போன ஜீவிய நாட்களில் எல்லாம் கர்த்தர் எங்களை கணின்மணி போல காத்திருக்கிறீர், எங்களை வழிநடத்தி இருக்கிறீர், எங்களை பாதுகாத்து இருக்கிறீரப்பா. சின்ன பகலெல்லாம் அப்பா எங்களோடு கூட இருந்திருக்கிறீர். எங்களுக்கு நல்லவரும் துணையாளரும் பொதுமானவருமாக இருந்து எங்களுடைய வாழ்வின் ஜீவியத்தை ஆண்டவரே உமது கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் உமக்கு நடக்கவும் உமக்கு பிரியமான காரியங்களை மாத்திரமே செய்யவும் கர்த்தர் தந்த நல்ல ஈவுகளுக்காக ஆண்டவரே, நல்ல வழி நடத்துவதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஆபத்து நிறைந்த இந்த உலகத்திலே அப்பா, இந்த பேரழிவுகள் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவரே, நோய்கள் நிறைந்த இந்த உலகத்திலே அப்பா, உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை ஆண்டவர் நீர் கரம் பிடித்து நீர் இம்மட்டும் மாதிரி எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறேன். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த இணையதள கூடையிலே ஆண்டவரை கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் என் கர்த்தர் அப்பா நீர் பெயர் பெயராக குலம் குலமாக ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெறாமல் ஆண்டவரை போகக்கூடாது தகப்பனே. இந்த கூடையிலே வந்தது நல்லது ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நாங்கள் பங்கு பெற்று நல்லது என்று ஒவ்வொருவரும் ஆண்டவர் உணரத்தக்கதாக ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சரீரத்திலும் ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டவரை ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் கூட இந்த இரவு வழியை நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையிலும் கூடப்பா நாங்கள் ஏறெடுக்கின்ற ஆண்டவரே, நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபங்கள் ஆண்டவரே, நாங்கள் சொல்லுகின்ற ஆண்டவரே வேத வாசிப்புகள் ஆண்டவரே, இவை எல்லாவற்றிலும் என் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை வெறுமனே வந்து நாங்கள் வெறுமனே போய் விடாதபடிக்கு தகப்பனே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் ஆண்டவரே இந்த இரவு நேரத்தை ஆண்டவரை நாங்கள் சென்றவர்களுக்கு கர்த்தரப்புகளுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை கூடி வந்துட்ட ஒவ்வொரு மக்களையும் என் தகப்பனீர் ஆசீர்வதிப்பீராக. வர ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆண்டவரை அருளி செய்வீராக. சகலத்தின் நன்மைக்கு எதுவாக நீ வழிநடத்துகிற நல்லவா, உமைக்கே நாங்கள் நன்றி சொல்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக்கிறோம் என்று ஜீவன வல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அடுத்ததாக இன்றைய பாடல் பாடும்படியாக அங்கிள் ராஜேந்திரன் அவர்கள். ஹலோ. எஸ். ஓகே. பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாய் ஒரு பாடல் வேளையை அடியேனுக்கு ஆண்டவர் கொடுத்தபடியால் அவருக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். ஆராதனைக்கு உரியவர் நமது ஆண்டவர் மாத்திரமே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேதனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேதனும் நீரே,
ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேதனு நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவனீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவனீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் அருவேனென்றீர். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் அருவேனென்றீர். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. Praise the Lord. ஆமென். அடுத்ததாக இன்றைய வேத பாடம் வாசிக்கும்படியாக அண்ணன் பேட்ரிக் அவர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வேத பாடம் மகன் டேனியல் அவர் வாசிப்பார். அண்ணா வாசிக்க சொல்லிருங்கண்ணா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு வாசிக்கும்படியான வேத வசனம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் முடிய. எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அப்பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதம்
கோமோரா நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வள்ளுவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். மனுஷரைக் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியருக்கும் சாட்சியாக என்னிமித்தம் அதிபதிகளுக்கும் முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். ஆமென். கர்த்தர் இந்த வசனங்களின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி தம்பி. அடுத்ததாக இன்றைய ஜெப விண்ணப்பங்களை எடுக்கும்படியாக அக்கா வசந்தா அவர்கள் இன்றைய பொதுவான ஜெப விண்ணப்பங்கள் காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள முக்கிய அணைகளுக்கு வரும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது. எனவே தற்போது கபினி அணையில் இருந்து வினாடிக்கு 10,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. ஜெபத்தை கேட்டு தேவன் செய்கிற கிரியைகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். அசாமில் வெள்ள நீர் 379 கிராமங்களை மூழ்கடித்துள்ளது. இதுவரை அசாம் வெள்ளத்தில் 82 பேர் உயிரிழந்துள்ளனர். 5 மாவட்டங்களில் 1.92 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அசாம் மக்களுக்கு தேவன் இறங்கும்படி ஊக்கமாக ஜெபிப்போம். தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு கனிம வளம் கொண்டு செல்வது நிறுத்தப்பட்டுள்ளதால் கேரளாவில் நடந்து வரும் ரயில்வே மேம்பாட்டு பணிகள் முடங்கும் நிலையில் உள்ளன. கேரளாவில் புதிதாக குவாரிகளை திறக்க கேரளா அரசு நடவடிக்கை எடுக்கும்படியாக ஜெபிப்போம். தமிழ்நாடு வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத வகையில் தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட் ஆவணத்தை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்பாக திருப்பதி கோயிலுக்கு எடுத்து சென்று வழிபட்ட சம்பவம் தமிழக அரசியல் வரலாற்றில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. தமிழக அமைச்சர்கள் தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்க்கும்படி ஜெபிப்போம். வட அமெரிக்கா நாடுகளில் ஒன்றான மெரோக்கோ நாட்டில் தற்போது கடும் பஞ்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கு மக்கள் ஆபத்தான வகையில் கடலில் நீந்தி ஸ்பெயின் சிபியூட்டார் நகருக்கு தஞ்சம் புகுந்து வருகின்றனர். மெரோக்கோ நாட்டில் ஏற்பட்டுள்ள பஞ்சம் நீங்க தேவன் விசேஷித்த விதமாக உதவி செய்யும்படியாக ஜெபிப்போம். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். கிருபுள்ள தகப்பனே, இந்த இரவு வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா, அந்த மாதத்தின் 3வது நாளைக்கான ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பகல் முழுவதும் உடைய பாதுகாப்பு வழிநடத்துதல் எங்களோடு இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில கூட சுவாமி அருமையான ஆண்டவர் சர்வ வல்லவர் ஆலயத்தினுடைய குடும்ப மக்களாக இணைந்து ஜெபிக்கும்படியாக நீர் கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கோடான ஒரு ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா, அந்த பிரேயர்ல நீர் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டு வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெப விண்ணப்பங்களும் உடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. எங்கள் பக்கமாய் சாய்ந்து எங்கள் கூப்பிடுதலை கேட்க கர்த்தர் தாமே இந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீர் பதில் கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில சுவாமி ஆண்டவரே, காவிரி பிரச்சனைக்காக உங்களுடைய பாதத்துல மன்றாடுகிறோம் சுவாமி. அப்பா, தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. பலவிதமான போராட்டங்கள் அப்பா, ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீர் பிரச்சனையினால இரு நாடுகளுக்கும் பெரிய பிரச்சனைகள் ஆண்டவரே உண்டாகிறத நாங்க பார்க்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் மனமிறங்கி ஏசப்பா இந்த பிரச்சனைகளை சுமூகமாய் தீர்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டியது தண்ணி கூட திறக்காத நிமித்தமாக அநேக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சுவாமி. வறட்சி அதிகமா இருக்கிறது ஆண்டவரே. விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்கப்பா. என் ஆண்டவர் கிருபையாய் மனமிறங்கி கர்நாடகா அமைச்சர்களோடு நீங்க பேசும்படி ஜெபிக்கிறப்பா. மழை பெய்தால் மட்டும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி என்ற நிலைமை மாறி ஆண்டவரே ஐயா, சட்டத்தின்படியாக ஆண்டவரே தீர்ப்பின்படி என்ன
ஆண்டவரே தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தண்ணி கொடுக்க வேண்டுமோ அதை ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் கொடுப்பதற்கு இயேசு சுவாமி நீர்தாமே கிருபையாய் மனமிறங்கி ஆண்டு அந்த முதலமைச்சரோடு பேசுங்கப்பா. சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு நீங்க பேசுங்க, அதிகாரிகளோடு நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே தமிழ்நாடு ஆண்டவரே வறட்சியாய் போய்விடக்கூடாது சுவாமி. என் ஆண்டவர் கிருபையாய் மனமிறங்குங்க சுவாமி. இந்த நாட்களில் கூட அந்த பகுதியில நல்ல மழையை கர்த்தர் கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இன்னும் நல்ல மழை பெய்யும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவர் இம்மட்டுமாக இந்த 10,000 அடி கன அடி தண்ணீர் திறந்து விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றே தொடர்ந்து இயேசு சுவாமி தண்ணீர் வரத்து அதிகமாகவும் இந்த வறட்சியான நிலங்கள் எல்லாம் செழிப்படையும்படியாகவும் ஆண்டவர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவர் டெல்டா பகுதி அதிகமா பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க சுவாமி. என் ஆண்டவர் நீர் மனமிறங்கு சுவாமி. தகப்பனே ஐயா, இது நிமித்தமாக ஆண்டவரே மாநில மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வன்முறைகளும் நடக்காதபடி என் ஆண்டவர் காத்து கொள்ளுங்க சுவாமி. ஒரு சுமூகமான சூழ்நிலை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே கிருபையாய் மனமிறங்கி ஏசப்பா இந்த தண்ணீர் நிறுத்தப்படாதபடி தொடர்ந்து இன்னும் அதிக தண்ணீர் அதிகரிக்கப்படும்படியாகவும் இந்த பயிர்கள் எல்லாம் செழிப்படையும்படியாகவும் எங்க தமிழ்நாட்டில் விவசாயம் பெருகும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. என் ஆண்டு இந்த காரியத்தில் இன்னும் நீர் அற்புதம் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது நிமித்தமாக ஏசப்பா எந்த வன்முறைகளும் கலவரங்களும் நடக்காதபடி என் ஆண்டு ஒரு சமாதானத்தை கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே நீர் செய்வதற்காக உமக்கோடான கொடி ஸ்தோத்திர சுவாமி. அப்பா இன்னும் ஆண்டவரே தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல வறட்சி அதிகமா இருக்குது ஏசப்பா. வெயிலின் தாக்கமும் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்கப்பா. அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த கால சூழ்நிலை மாறணும் சுவாமி. நல்ல மழையை தாங்க, வறட்சி மாறணும் சுவாமி. ஜனங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க சுவாமி. அப்பா அப்படியே அசாம் தேசத்திற்காக அசாம் மாநிலத்திற்காக நாங்க ஜெபிக்கிறேசப்பா. ஆண்டவரே மழை அதிகமா இருக்கிறதுனால அப்பா அநேக கிராமங்கள் ஆண்டு தண்ணீர் மூழ்கி தத்தளித்து கொண்டிருக்கிறது சுவாமி. என் ஆண்டவர் நீர் மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். காற்றையும் கடலையும் சுவாமி அதட்டின கர்த்தர் அல்லவா சுவாமி. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. ஐயா சகலம் உம்மால் ஆளுகை செய்யப்படுகிறதப்பா. இந்த மழையை ஆண்டு நிறுத்த உங்களால மட்டும்தான் முடியும் சுவாமி. ஐயா நீர் கிருபையாய் மனமிறங்கி இயேசு சுவாமி. ஐயா அந்த மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஆண்டவரே இந்த மாவட்டங்கள் எல்லாம் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிவசாகர், கோலாகாட், ஜோர்காட், நாகோன் மற்றும் சாரெட்டியோ ஆகிய அந்த 5 மாவட்டங்களையும் உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. என் ஆண்டோர் மனம் இறங்குவீராகப்பா. ஆண்டவரே வானத்தை கட்டளையிட உங்களால முடியும், மழை நிறுத்த உங்களால முடியும். அதனால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. எசப்பா அது நிமித்தமாக ஆண்டவரே அநேக மக்கள் தங்குவதற்கு இடம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, உணவு இல்லாம போராடி கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா அந்த மழையினால வருகிற எல்லா அழிவிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்படணும். வீடுகளை இழந்து, உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து வேதனையோடு இருக்கிற அந்த மக்களுக்கு ஆறுதல் கிடைக்கணும். தேவையான எல்லா வசதிகளை கிடைப்பதற்கு அரசாங்கம் எடுக்கிற எல்லா முயற்சிகளை என் ஆண்டவர் நீர் வாய்க்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அது நிமித்தமா வருகிற கொள்ளை நோயிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற சபா. கர்த்தர் இறங்குங்க ஆண்டவரே, இறங்கு சுவாமி. நீர் சொல்லாக கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. நீர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனப்பா. உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த அசாம் மாநிலத்துல மக்கள் பாதுகாக்கப்படணும். அதிகமா ஏழை எளிய ஜனங்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ஏசப்பா. ஆண்டவர் அவங்களுடைய அங்கலாய்ப்பை பாருங்க, கண்ணீரை பாருங்க, வேதனையை பாருங்க ஆண்டவரை. விரைவில் நல்ல கால சூழ்நிலை தந்து அந்த மக்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா எங்க தமிழ்நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. கனிம வளங்கள் ஆண்டவரை கேரளா கொண்டு போவது தடுத்து நிறுத்தப்பட்டது நிமித்தமாக அந்த பகுதியில ரயில்வே பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். என் ஆண்டவர் நீர் கிருபையாய் மனமிறங்கி இதர் எப்படி ஆண்டவர் நீ நடத்த வச்சிருக்க அந்த சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கேரளா பகுதியில ஏசப்பா அந்த பணிகள் தடையில்லாமல் நடப்பதற்கு, அந்த பகுதியிலே ஏசப்பா சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்படவும், தடையில்லாமல் கிடைப்பதற்கு, பணிகள் நடப்பதற்கு, எல்லா மூலப் பொருட்கள் அந்த பகுதியில கிடைப்பதற்கும் என் ஆண்டவர் நீர் கிருபை பாராட்டுங்க. கேரளா அமைச்சர்களோடு நீங்க பேசுங்க சுவாமி. இந்த ரயில் பயணம் என்பது எல்லாருக்கும் ஆண்டவரே மிகவும் அவசியமானது ஒன்று சுவாமி. எந்த விதத்துல அந்த பணிகள் தடைபடக்கூடாதப்பா. விரைவில் அந்த பணிகளுக்கு வேண்டிய எல்லா பொருட்களும் கிடைக்கவும், தடையில்லாமல் அந்த பணிகள் நடக்கவும், மக்கள் அதுல பிரயாணம் பண்ணுவதற்கு ஏற்ற சூழ்நிலை ஆண்டவரை உருவாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா இன்னும் தமிழ்நாட்டு ஆண்டவரே அரசியலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. ஆண்டவர் தமிழ்நாட்டை ஆளுகிற எல்லா தலைவர்களுக்காக, அமைச்சர்களுக்காக நாங்க உங்க பாதத்துல வருகிறோம் சுவாமி. இந்திய தேசம் ஒரு மத சார்பற்ற நாடு என்று ஆண்டவரே சொல்றாங்க. அதெல்லாம் ஆண்டவரே பேச்சளவுலதான் இருக்கிறது சுவாமி. ஐயா அதிகமாக ஆண்டவரே
இந்துத்துவா வலியுறுத்தப்படுகிறத நாங்களே அநேக இடங்களில் நாங்க பார்க்கிறோம் சுவாமி. தகப்பனே நீர் கிருபையாய் மனமிறங்கி ஏசப்பா எங்க தமிழ்நாட்டை கர்த்தர் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டை ஏசப்பா நீர் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த அமைச்சர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு சுவாமி. அன்று சட்டத்திற்கு உட்பட்டு ஆட்சி நடத்தணும் ஆண்டவரே. ஏசப்பா எந்த விதத்துல இந்துத்துவத்தை அந்த கொள்கைகளையும் ஏசப்பா தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்காதபடி, இது நிமித்தமா ஆண்டவரே அப்பா மத கலவரங்கள் வராதபடி ஏசப்பா பிரச்சனைகள் வராதபடி எங்க தமிழ்நாட்டுல ஒரு சமாதானத்தை கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டை ஆளுகிற ஆண்டவர் முதலமைச்சருக்காக நாங்க ஜெபிக்கிற ஏசப்பா. ஆண்டவர் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அவரை நீர் ஆளுக செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் உமக்கு பிரியமா இருக்கணும் ஆண்டவரே. எசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நீர் ஒவ்வொரு நாளும் நல்ல ஆலோசனைகளை தந்து வழி நடத்துங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன நோக்கத்தோடு ஆண்டு இந்த அரசை கர்த்தர் கொண்டு வந்தீரோ அந்த நோக்கங்கள் நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. இந்த விவசாய பட்ஜெட் ஆண்டவர் ஏசப்பா ஆண்டவரே அந்த விக்கிரகத்துக்கு முன்னால வச்சு ஏசப்பா வழிபட்டு வந்ததாக நாங்க கேள்விப்படுகிறோம். என் ஆண்டவர் நீங்க அப்படிப்பட்ட மந்திரிகளை கர்த்தர் தொடுங்க, சந்திங்க இயேசு சுவாமி. தகப்பனை எந்த விதத்திலும் சுவாமி இது நிமித்தமா பிரச்சனைகளை குழப்பங்களை வராதபடி ஆண்டவரே, வாக்குவாதங்கள் வராதபடி தமிழ்நாடு சமாதானத்தை இழந்து நிற்காதபடி என் ஆண்டவர் தான் ஆளுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல ஞானத்தை தாரு சுவாமி. ஐயா சகல அதிகாரம் உங்களால கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐயா. அன்று எப்படிப்பட்ட மனிதன் உயர்த்தவும் தாழ்த்தவும் உங்களால முடியும் ஏசப்பா. நீர் ஒரு விச கிருபையாய் மனமிறங்கி இயேசு சுவாமி. எங்க தமிழ்நாட்டுல ஆண்டவரே ஒரு சமாதானம் வேணும், உண்மை வேணும், நீதியான காரியங்கள் நிலைநாட்டப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லிக்கொண்டு இயேசு சுவாமி இது நிமித்தமா எந்த விதத்திலும் மக்கள் பாதிக்கப்படாதபடி என் ஆண்டவர் நீங்க தமிழ்நாட்டை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டின் எழுப்புதலுக்காக நாங்க ஜெபித்து கொண்டிருக்கிற ஏசப்பா. ஆனா மறுபடியும் ஏசப்பா இந்துத்துவத்தை எப்படியாவது திணிக்க வேண்டும் என்று மறைமுகமாக மனிதர்கள் வழியாக சத்துரு பல விதங்களை சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறான் அப்பா. அவருடைய எல்லா திட்டங்களும் முறியடிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. அதிகமான ஊழியர்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளை தமிழ்நாட்டுல வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்ததாம் இந்த தமிழ்நாட்டை அம்முடைய பிள்ளைகள் நிமித்தமாக ஆசீர்வதிக்கிறீங்க. அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சூழ்ச்சிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செயல்படாமல் போகட்டும் ஆண்டவரே. எசப்பா தகப்பன ஆளுகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய விசேஷத்தை கிருபை அவர்களோடு இருக்கணும். கர்த்தர் அவர்களோடு நீர் பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா தகப்பனே ஆண்டவரே அப்படியாய் கூட ஏசப்பா ஆப்பிரிக்கா தேசத்திற்காக நாங்க ஜெபிக்கிற இயேசு சுவாமி. தகப்பன் நாங்க கடுமையான பஞ்சம் என்று நாங்க கேள்விப்பட்டோம். என் ஆண்டவர் நீர் மனமிறங்கு சுவாமி, மனமிறங்கும் ஆண்டவரே. தகப்பனே அந்த தேசத்துல வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அடிப்படை வாழ்வாதாரங்களுக்காக போராடி கொண்டிருக்க அந்த மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த பஞ்சமெல்லாம் மாறணும் ஆண்டவரே. அந்த மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. அங்க இருக்கிற மக்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆளும் தலைவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை தாங்க. அந்த தேசத்தை எப்படி வழி நடத்தணும், ஜனங்களை எப்படி வழி நடத்த வேண்டும் என்பதை என் ஆண்டவர் நீர் கற்றுக் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே தயவாய் மனமிறங்குங்க ஆண்டவரே. அந்த மக்கள் சுவாமி இந்த பஞ்சத்தினால ஆண்டவரே மற்ற நாடுகளுக்கு ஆண்டவரே தஞ்சம் புகுந்து கொண்டிருக்கிறாங்களே ஏசப்பா. அங்க அடிமைகளாக கைதிகளாக நடத்தப்படுவாங்களே. இதனால அநேக உயிரிழப்புகள் வரும் ஏசப்பா. அந்த பஞ்சத்தினால அநேக தவறான காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கொலை திருட்டு அதிகமா நடக்கும் ஏசப்பா. அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் மாறும்படியாக என் ஆண்டு இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். வறுமை மாறும்படியா ஜெபிக்கிறோம். செழிப்படையும்படியா ஜெபிக்கிறோம். மக்கள் இந்த இடத்துல மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு ஏற்ற எல்லா சூழ்நிலையும் ஏசப்பா நீர் உருவாக்கி கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அப்படியாய் ஆண்டது நாள்ல ஜெபத்தில் இணைந்த எல்லாருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நல்ல ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம். எந்தெந்த பகுதியில வாழ்ந்தால் அந்த பகுதியில சாட்சியாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே எங்க சர்வ வல்லவர் ஆலயத்தை சேர்ந்த மக்கள் ஆண்டவரே ஐயா எந்த தேசத்து இருந்தாலும் எந்த பகுதியில் இருந்தாலும் ஏசப்பா உங்களுடைய விசேஷத்தை பாதுகாப்பு அவர்களோடு இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. அவங்க பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்பா. படிக்கிற பிள்ளைகள் கர்த்தர் நல்ல ஞானத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. என் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் மேன்மையா வைப்பீராக. உயர்த்தும்படியா பாதத்துல அர்ப்பணிக்கிற ஏசப்பா.
ஆண்டவரே படித்து வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாங்க சுவாமி. திருமணத்துக்காய் காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிற ஏசப்பா. ஏற்ற நேரத்துல திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். கற்பத்தனி கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். பலவீனமா இருக்கிற மக்கள் இருப்பார்கள், அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் தாம் எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் ஏசப்பா அவருடைய தழும்புல கரத்தினால தொட்டு விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைக்காக உடைய பாதத்துல காத்திருக்கிறாங்களோ அத்தனை காரியங்களையும் என் ஆண்டவர் நீர் வாய்க்க பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பன் இந்த நாள் ஒவ்வொரு நாளும் அப்பா இந்த பிரேயர் தடையில்லாமல் நடப்பதற்கு அருமையான ஆண்டு மக்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது நிமித்தமாக நீர் ஒவ்வொருவருடைய சிறையிருப்பை மாற்ற வல்லமுள்ள தேவன் ஆண்டவரை. அப்படிப்பட்ட அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களை ஒவ்வொருவரை தகுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளில ஆண்டவர் ஆரம்ப ஜெபம் செபித்த பாடல் பாடின வேதத்தை வாசித்த எல்லாருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறேன் சப்பா. ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே தகப்பனே நானும் வீட்டார் மகள் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல குடும்பமாக உமக்கு சாட்சியாய் வாழ நீர்தாமே கிருபை பாராட்டுவதற்காக நன்றி எசப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த ராத்திரியில நம்முடைய பிரசனங்களோடு இருக்கணும். தேவ தரிசனங்களை பார்க்க உதவி செய்யுங்க. நாளை தினத்துல இந்த பிரேயர்ல இணைந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க சுவாமி. சகல துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இன்றைய வசனம் சங்கீதம் 119 57 58. சங்கீதம் 119 57 58. கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்று முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமே. இந்த ஆன்லைன் கூடுகையில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்திலும் சரியாக 9-15 மணி அளவில் இந்த கூடுகையானது நடைபெறும். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஆமென். நன்றி, வணக்கம்.